மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் நான் ஒரு காணொளி உங்களுக்காக. நாளை தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் தேர்வு, அரசு பொதுத் தேர்வு, தமிழ் தேர்வு நடைபெற இருக்கிறது. ஸோ அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் அது தனியார் பள்ளியாக இருக்கட்டும் அல்லது எய்டட் ஸ்கூலாக இருக்கட்டும், மெட்ரிக்காக இருக்கட்டும், ஸோ அனைத்து மாணவர்களும் நல்ல மதிப்பெண்களோடு தேர்வில் தேர்ச்சி அடையணும் என்பதை மனதார வேண்டிக் கொள்கிறேன். ஜிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸ் யூடியூப் சேனல் வழியாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள், அதே நேரத்தில் வருகிற 5ஆம் தேதி +1 11ஆம் வகுப்பு மாணவர்களும் தேர்வு எழுத தயாராக உள்ளார்கள், அரசு பொதுத் தேர்வு. ஸோ அந்த மாணவிகள் அத்துணை பேரும் சரிங்களா, அவர்கள் நினைத்ததை விட அதிக மதிப்பெண்களை பெற்று மேன்மேலும் படிப்பில் முன்னேறுவதற்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும். நிறைய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இந்த தேர்வின் போது நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, அறிவுரைகள் கொடுப்பாங்க. அது மாதிரி நானும் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, தேர்வின் போது முதல்ல பதட்டப்படாதீங்க. புதுசாக ஏதாவது எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே படித்ததை நல்லா படிங்க, ரிவிஷன் விடுங்க. பயம் அப்படிங்கிறது துளியளவு கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது, சரிங்களா? உங்கள் ஆசிரியர் நிறைய உங்களுக்கு ஓராண்டு காலம் பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அதை எந்த அளவுக்கு நீங்கள் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. முடிந்த அளவுக்கு இந்த தேர்வு நடைபெறக்கூடிய காலங்களில் பைக்கில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் +2 +1 படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைக்கில் போகிறீங்க. ஸோ அது ரொம்ப கவனமாக, அது போகவே கூடாது. ஏன்னா நம்ம லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறதே ரொம்ப தப்பு. ஸோ நிறைய மாணவர்கள் இப்படி போய்க்கிறீங்க. ஸோ அது தவறு ஒரு பக்கம் இருந்தாலும் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டியை தயவு செய்து எக்காரணத்து கொண்டும் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. அடுத்து சைக்கிளில் போனால் கூட ரொம்ப கவனமாக போங்க, ரோட்டில் நடந்து போகும்போது சரி. அடுத்து ரொம்ப முக்கியமானது விளையாட்டு. இந்த விளையாட்டை தயவுசெய்து தள்ளி வைங்க. இந்த வீர விளையாட்டு, கபடி, கிரிக்கெட்டு. ஏன்னா விளையாடும்போது நமக்கு ஆர்வத்தில் ஏதோ ஒரு விபத்து நடந்துடலாம், சரிங்களா? அது இந்த அரசு பொதுத் தேர்வுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து வெயில் காலம், அதிகமாக தண்ணீர் குடிங்க, சரிங்களா? அதே மாதிரி நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய நேரம் படிப்பான் பரீட்சைக்கு முதல் நாள். அப்படி படிக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா ஓராண்டு காலம் நம்ம படிக்காமல் அதெல்லாம் டைம் கிடந்துச்சு. அப்போல்லாம் படிக்காத படிப்பையாக நம்ம ஒரு நாள் நைட்டு படிக்க போகிறோம் கிடையாது. ஒரு 10 மணிக்குள்ளே படுத்துருங்க. எக்ஸாம் முன்னாலே 10 மணிக்கு படுத்துடணும். காலையில் ஒரு 5 மணி 5:30க்கு எந்திரிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு தமிழ் எக்ஸாம் 12th மாணவிகள் எழுதுறீங்க. இந்த தமிழ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே வெளியில் வந்த உடனே கொஷின் பேப்பரை விரித்து வச்சுக்கிட்டு ஆன்சரை செக் பண்ணாதீங்க. தேவையே இல்லை. நீங்கள் எழுதி கொடுத்தாச்சு, சரிங்களா? ஓராண்டு காலம் படிச்சிருக்கீங்க, ஆசிரியர்கள் நல்லா பயிற்சி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நிறைய தேர்வு எழுதியிருப்பீங்க. ரிவிஷன் டெஸ்ட்டு, சிறப்பு தேர்வு, மிட்டம் டெஸ்ட்டு, நிறைய எழுதியிருப்போம். வாரத்தேர்வு அப்படி இப்படிலாம் எழுதியிருப்போம். அந்த எக்ஸாம், அரசு பொதுத் தேர்வு எக்ஸாம், தமிழ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே தமிழ் கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்காதீங்க. விட்டுருங்க, அவ்வளோதான். ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பரை தயவுசெய்து திரும்ப பார்க்காதீங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா அடுத்த எக்ஸாமு அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு கொஸ்டின் நீங்கள் ரைட்டுன்னு நினச்சி பார்ப்பீங்க, ஆனால் தவறாக இருக்கும். உடனே என்ன மனசில் தோணும், ஆஹா தப்பாக எழுதிட்டோமே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு அடுத்த எக்ஸாமை நம்ம சரியான முறையில் படிக்க முடியாமல் ஒரு சூழலை ஏற்படுத்திடும். அதனால் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா தயவுசெய்து கொஸ்டின் பேப்பரை பத்திரமா வச்சுருங்க, எங்கேயாவது ஒரு இடத்த தூக்கி போட்டுருங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறது நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் குரூப் டிஸ்கஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் படிச்சிருக்கலாம். நான் எக்ஸாம்னு வரும்பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக தனிமையில் உட்காந்து ஏற்கனவே படித்தது ரிவிஷன் விடுங்க. எக்ஸாம் ஹாலை பொறுத்தளவு ரொம்ப கவனமாக மாணவர்கள் இருக்கணும், சரிங்களா? அது நீங்கள் பார்த்து எழுதவும் கூடாது, கேட்டு எழுதவும் கூடாது. பேப்பர் மாற்றுறது ரொம்ப ரொம்ப தப்பு, சரிங்களா? எக்ஸாம்களில் இதெல்லாம் நீங்கள் முறையாக இருக்கணும். இதெல்லாம் செய்யவே கூடாது. அதே மாதிரி ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பாகவே எக்ஸாம் ஹால் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போயிடுறது நல்லது.
சரிங்களா? அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கும். உங்கள் நம்பர் எதுன்னு பார்த்து உட்காரணும். அந்த அறை கண்காணிப்பாளர் இன்விஜிலேட்டர்ம்பாங்க, அவங்களும் ஆசிரியர் தான். எல்லாருமே ஆசிரியர் தான் வரக்கூடியவங்களாம். ஸோ அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படுங்க. சரிங்களா? அவங்கள டென்ஷன் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அதுமாரி பார்த்து எழுதணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. பிட்டு பேப்பர் தயவு செய்து கொண்டு போயிடாதீங்க. சரிங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. 3 ஆண்டு காலம் இப்போ தேர்வே எழுத முடியாமல் போயிடும். இந்த மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணால். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பரீட்சைக்குரிய அத்தனை பொருட்களையும் இன்றைக்கி இரவே இருக்கான்னு செக் பண்ணுங்கள். பேனாலாம் 2 வச்சுக்கோங்க. ஹேட்ரிச்லாம் பயன்படுத்துகிறீங்கன்னா 2-3 ஹேட்ரிச் வச்சுக்கோங்க. இல்லாமல் போயிடக்கூடாது. ஸ்கேல், பென்சில், ரப்பர் எல்லாமே கையில் வச்சுக்கணும். அங்கே பரீட்சை ஹாலில் போய் அடுத்தவங்கள்ட்ட வாங்கணும்னு நினைக்கவே கூடாது. அதுவே வந்து அரை கண்காணிப்பாளர் பார்க்கும்பொழுது நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட. அப்போ தவறாக அவங்க மேலே ஒரு எண்ணம் வரும். அதனால் தயவுசெய்து எல்லா பொருட்களும் நீங்களே வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? கொஷின் பேப்பரை கொடுத்த உடனே கொஷின் வாசிப்பதற்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. முறைப்படி வாசிங்க, அவசரப்படாதீங்க. கொஷின் பேப்பரை வாசிக்காமல் எக்ஸாம் எழுதாதீங்க. அதுதான் உங்களுக்கு 1/4 மணி நேரம் கொடுக்காங்க. அந்த டைமிங்கில் கொஷின் பேப்பரை வாசிச்சிருங்க. அப்போ தான் நம்ம படித்த கேள்வியெலாம் எது எந்த கேள்வியை முதல்ல எழுதணும் அப்படின்லாம் நமக்கு தெரியும். அதனால் ரொம்ப கவனமாக வாசிங்க. அதே மாதிரி கொஷினை ஒரு தடவைக்கு 4 தடவை வாசிட்டிங்களா, திரும்ப எழுதும் போது அந்த கேள்விக்கு இதுதான் பதில் எழுதுகிறோமா அப்படிங்கிற மனதில் முதல்ல நிறுத்திக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நீட்டாக எழுதுவான், ஆனால் கடைசியாக பார்த்தா கொஷினை மாற்றி எழுதி வச்சுப்பான் பதில். உடனே அதை அடிப்பான், அடிச்சுட்டு திரும்ப எழுதுவோம். எதுக்காக? அப்போ டைம் வேஸ்ட்டு. ஸோ அதை ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து கையாளணும். அதுக்கு தான் அந்த கொஷின் பேப்பரை வாசிக்கக்கூடிய டயத்தை முறையாக பயன்படுத்துங்க. சரியாக பயன்படுத்தாமல் இருக்க போய் தான் நம்ம கொஷினை மாற்றி எழுதிடுவோம். சரிங்களா? அது மாதிரி கொஷின் நம்பர் கரெக்டாக போடுங்க. ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அதிக மதிப்பெண்களை வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரிந்த கேள்விகளை முதல்ல அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? கொஷின் நம்பர் போட்டு தெரிந்த கேள்வி அட்டன் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு அடித்தல் திருத்தல் இல்லாமல், ஓவர் ரைட்டிங் இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க. ஒரு கொஷின் முடிஞ்சோடனே கோடு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய ஆசிரியர் நிறைய சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சீக்கிரமாக, அதாவது முடிந்த அளவுக்கு தேர்வு முடிவதற்கு ஒரு 10 நிமிடம் முன்னாடியே நீங்கள் முடிச்சிடணும். முடிச்சுட்டு ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணணும். கரெக்டாக எல்லாமே எழுதிட்டோமா, கட்டாயம் நான் எழுதிட்டோமா. சரிங்களா? 5 கேள்வி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10 கேள்வி அட்டன் பண்ணணும். சரிங்களா? 10 கேள்வி நம்ம எழுதிட்டோமா, கொஷின் நம்பர் போட்டிருக்கோமா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சில ஒன்வேர்டெலாம் விட்டு வச்சுருப்போம், கடைசியாக எழுதிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஒன்வேர்டை நம்ம என்ன செய்வோம், மறந்துடுவோம். அப்போது இந்த 10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா அந்த விட்டதை ஃபுல்லாக நம்ம என்ன செய்யலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம், கரெக்டாக எழுதிடலாம். அதனால் ரொம்ப கவனமாக எழுதுங்க. தேர்வு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். சரிங்களா? ஹார்ட் ஒர்க் வந்து 99% வேணும். கடவுளுடைய அணுகரணி 1% கண்டிப்பாக இருந்துடும். சரிங்களா? அதனால் 99% கடின உழைப்போடு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் கடவுள் கண்டிப்பாக உங்களை நல்ல முறையில் வழிநடத்துவாங்க. நீங்கள் நினைச்ச மதிப்பெண்ணை விட அதிகமாகவே எடுக்கலாம். அப்போ ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நாளை தேர்வு எழுதக்கூடிய உங்களுடைய இந்த தேர்வானது உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க நீங்கள் வகுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை நினைத்து ஒவ்வொரு தேர்வையும் சிறப்பாக எழுதுங்க. அது என்ன குரூப்பாக இருக்கட்டும், மேத்ஸ், பயாலஜியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், பியூர் சயின்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்டன்சி எதாக இருக்கட்டும். சரிங்களா? எல்லா குரூப்புமே நீங்கள் ஒரு இலக்கோடு தான் எடுத்துருப்பீங்க. அப்போ மேற்படி அந்த இதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்பு முனை அப்படிங்கிறது இந்த 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு தான். ஸோ இதில் அதிக மதிப்பெண்களை வாங்கினா தான் உங்கள் பெற்றோருக்கும், உங்களுக்கும், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும், உங்களுடைய ஊருக்கும், உங்களுடைய பள்ளிக்கும், உங்களுடைய ஆசிரியருக்கும், சரிங்களா, எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த தேர்வினுடைய ரிசல்ட்டு தான். ஸோ அதை கவனமாக வச்சுருந்து, சரிங்களா, ஓராண்டு காலம் நம்ம படித்தர முழுமையாக தெளிவாக எந்தவித குழப்பமும் இல்லாமல் உடல்நலத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு தேர்வு எழுதுங்க. பெண் குழந்தைகள் ரொம்ப கவனம். உடம்பு முடியலை அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தக்கன நீங்கள் என்ன செய்யணும், மாற்றிக்கிடணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த அட்வைஸ் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் சொல்கிறேன், அனைத்து மாணவ மாணவிகளும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவர்களும் சிறப்பான முறையில் தமிழ் தேர்வை நாளைக்கு நீங்கள் எதிர்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பலன் நாளைக்கு கிடைக்கும். ஸோ கடைசி தேர்வு எழுதுனடியும் ஒரு இலக்கோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு தேர்வையும் எதிர்கொள்ளுங்கள். எல்லா தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்ந்து செல்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.